சாத்தான்குளம் அருகே பிச்சை எடுக்கும் முதியவர் ஒருவர் பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுத்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த ஆலங்கிணறு கிராமத்தை சேர்ந்த முதியவர் பால்பாண்டி கடந்த 7 ஆண்டுகளாக திருச்செந்தூர் கோவில் பகுதியில் பிச்சை எடுத்து வருகிறார். இவ்வாறு பிச்சை எடுக்கும் போது கிடைக்கும் பணத்தை சேர்த்து வைத்து அருகில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து வருகிறார். கடந்த 4 தினங்களாக வேதாரண்யம் பகுதியில் பிச்சை எடுத்த அவர் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று 5000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வாங்கி கொடுத்தார். இதுபோன்று பால்பாண்டி பிச்சை எடுக்கும் பணத்தை சேர்த்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து வருவதை அப்பகுதியினர் வெகுவாக பாராட்டினர். கையில் காசு இருந்ததுன்னா எனக்கு தூக்கமே வராது. அதனால் அப்பப்போ கிடைக்கிற பைசாவை ஏதாவது பள்ளிகளுக்கு கொடுத்து உதவி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பிள்ளைங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. அதனால் எங்கே போனாலும் பிள்ளைங்க விளையாடலாம் அந்த இடத்துக்கு கூட நான் போவேன். டைம் பாஸ்க்கு ஒரு சந்தோஷத்தை பயன்படுத்தலான்ட்டு சந்தோஷமான இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கள் பள்ளிக்கு மாணவர்களுக்கு தண்ணீர் ட்ரம் வேண்டும் என்று கூறினேன். சில மாணவர்களுக்கு தட்டு வேறு எதுவும் வேண்டும் என்று கேட்டார். நானும் தட்டு வாங்கி கொடுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர் 4500 ரூபா மதிப்புடைய தட்டு, ட்ரம் மற்றும் பிஸ்கட் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தார்கள். இதுபோன்று பள்ளிக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனசு உடையவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருமிதமாக உள்ளது.